அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்றுப்போயிற்று. அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் பவுல் பேசின வார்த்தையை லூக்கா பதிவு செய்து வைத்திருக்கிறார். லூக்கா அப்போஸ்தலர் நடபடிகள் எழுதினதற்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று, அவருடைய நண்பனான பவுல் நிரபராதி என்பதை நிரூபிப்பதற்காக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். இந்த அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு லூக்கா எழுதின 2வது புஸ்தகம் என்றும் ஒரு பெயர் உண்டு. இந்த பவுல் நிரபராதி என்று நிரூபிக்க வேண்டும் என்றால் அவர் ஏற்றுக்கொண்ட சித்தாந்தமும் அவர் பின்பற்றுகிற கிறிஸ்துவும் கூட நிரபராதி என்பதை நிரூபிக்கவே லூக்கா முதல் சுவிசேஷத்தை எழுதினார் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். பவுல் தான் ஏற்றுக்கொண்ட அந்த மார்க்கத்திற்காக வழிமுறைக்காக பல முறை கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரத்தை பார்க்கிற வழியில இத்தாலியாவுக்கு போவதற்காக கைதியாக இருந்த பவுலும் மற்ற கைதிகளும் கடல் பிரயாணத்தில் போக புறப்படுகிறார்கள். இந்த கப்பல் பயணத்தில் பயங்கரமான புயல் காற்றும் மழையும் அவர்கள் எதிர்கொண்டு பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக பாடுகளை பட்டுக் கொண்டிருந்த வேளையில தான் பவுல் இப்படி சொன்னதாக லூக்கா எழுதியிருக்கிறார். இந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தின் முதல் வார்த்தையை பார்த்தால் நாங்கள் என்று அந்த வசனம் ஆரம்பிக்கும். அப்படி என்றால் இந்த பயணத்தில் லூக்காவும் கூட இருந்திருக்கிறதாக வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ பவுல் போய் கொண்டிருக்கிற வேளையில பயங்கரமான காற்றும் புயலும் வீசி மனிதர்கள் மடிந்து போவார்கள் என்று பயப்படுகிற நேரத்துல கைதியாக போன பவுல் கப்பல் மாலுமிக்கு சில அறிவுரைகளை கூட கூறுகிறதை நாம் அதில் பார்க்க முடியும். மாலுமி அதை கேட்க மறுத்துவிட்டு அவர் சூழ்நிலைகளை பார்க்கிறார். அந்த அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது தென்றல் மெதுவாக அடித்தபடியால் பயணம் அவர்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று நினைத்து அவர்கள் கப்பலை இயக்கியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் திடீரென்று மேகம் கருத்தது, இருண்டது. பவுல் சொல்லுகிறார், பல நாட்கள் சூரியனை அவங்க பார்க்கவே இல்லை, நட்சத்திரங்களை பார்க்கல, எங்க இருக்கிறோம் என்று தெரியாமல் நடுக்கடலில் தடுமாறி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் அவர் சொல்கிறார், பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக சூழ்நிலைகள் இருந்தது. பிழைக்க மாட்டோம் என்று அவர் அறிக்கையிடவில்லை, நம்பிக்கை அற்று போகக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தது. இந்த நாட்கள்ல கூட நாம் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து பல நாட்கள் சூரியனை பார்க்காம நட்சத்திரத்தை போய் பார்க்காம ஒரு லாக்டவுன் கண்டிஷன்ல இருக்கிறோம். வாழ்க்கை படகு எங்க போகும் என்று தெரியாத சூழ்நிலைகள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கரை சேருவோமா சேர மாட்டோமா என்று சொல்லி துக்கத்துல, கவலையில, ஃப்ரஸ்ட்ரேஷன்ல, அவிசுவாசத்துல பலர் பயத்திலேயே மடிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதே போன்ற சூழ்நிலையை கடந்து போன பவுல் எப்படி மேற்கொண்டார்? நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை ஓடி முடித்தேன் என்று சொல்லி ஒரு அக்காம்ப்ளிஷ்டு பர்சனாக தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கிறார். இந்த நாட்கள்ல நாம கூட சோர்வுகளுக்கு மத்தியில, பாடுகளுக்கு மத்தியில் இருக்கிற நமக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, பவுலின் வாழ்க்கை மூலமாய் கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன என்று சொல்லி பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் முதல் அதிகாரம் 8வது வசனத்துல இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறி போவதற்கு முன்னால சொன்ன மிக முக்கியமான ஒரு வசனம், நீங்கள் எருசலேமில காத்திருங்கள், உன்னதத்திலிருந்து ஆவியானவர் உங்கள் மேல் ஊற்றப்படுவார், அப்பொழுது நீங்கள் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியாய் நிற்பீர்கள் என்று சொல்லி சொன்னாரே. அந்த நாட்கள்ல இயேசுவை அறியாமல் இயேசுவை பின்பற்றுகிற சீஷர்களுடைய வாழ்க்கைக்கு எதிர் திசையில் பயணித்துக் கொண்டிருந்த இயேசுவின் சீஷர்களை பின்பற்றுகிறவர்களை சித்திரவதை பண்ணி கொண்டிருந்த பவுலை வைத்து அவர் ஒரு திட்டம் தீட்டினார் என்பது பலருக்கு தெரியாது. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பவுலை இயேசு பரலோகத்திலிருந்து சந்திக்கிறார். முதல் முறையாக பகலில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற வேளையில சடுதியில மத்தியானத்துல ஒரு பெரிய வெளிச்சத்தின் மூலமாய் உலகத்தின் ஒளியாம் தேவன், நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து பவுலுக்கு தன்னை தரிசனமாக காட்டுகிறார். ஒரு வெளிச்சத்தை பார்க்கிறார்.
அந்த நடு பகல் நேரத்துல கூட அதைவிட பிரகாசமான ஒரு ஒளியை அவர் பார்க்கிறார். கீழே விழுகிறார். முழில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொல்லுகிறார். அப்பொழுது பவுல் கேட்கிறார், நீர் யார் என்று கேட்ட உடனே இயேசு சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லுகிறார். இந்த பகல் வேளையில பிரகாசமான ஒளியை பார்த்து கண்களை இழந்த நாட்களில் அனனியாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பவுல் இடத்துல போய் இங்க பேசுங்க, ஜெபிங்க, கண் தெரியாம போனவருக்கு ஜெபித்து கண்களை கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது அனனியா சொல்லுகிறார், இந்த மனுஷன் உம்முடைய ஜனங்களை சபையை எவ்வளவாய் துன்பப்படுத்தினார் என்று உமக்கு தெரியாத ஆண்டவர் என்று சொன்ன உடனே ஆண்டவர் அனனியாவுக்கு சொன்ன வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். ஆண்டவர் பவுலை கொண்டு செய்ய வேண்டும் என்று திட்டமிட்ட திட்டத்தை அனனியாவுக்கு வெளிப்படுத்தினார். அதே திட்டத்தை பவுலுக்கும் வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த நாட்கள்ல உலகத்தின் கடைசி பரியந்தம் என்று சொல்லப்படுகிற ரோம சாம்ராஜ்யத்திற்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை எடுத்து செல்கிற வேளையில வேர்ல்டு லீடராக கருதப்பட்ட ரோம் தலைநகரமாகிய இத்தாலிக்கு அவர் போய் கொண்டிருக்கிறார். இந்த நாட்கள்ல வேர்ல்டு லீடர் என்று சொல்லப்படுகிற அமெரிக்கா போல ஆங்கிலத்தில் ஒரு கட்டுரை எழுதினால் உலகம் முழுவதும் பரவுவது போல அந்த நாட்கள்ல ரோமுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு செல்லுவதற்காக ஆண்டவர் முன்குறித்த திட்டம் அனனியாவுக்கு சொல்லப்பட்டது, பவுலுக்கு சொல்லப்பட்டது. பவுல் வாக்குரைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்பதை நம்பி விசுவாசித்தபடியால் அவருடைய ஊழியம், அவருக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறவில்லை என்று அவர் தெரிந்திருந்தபடியால் அந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னை கொண்டு என்ன செய்ய சித்தம் கொண்டிருந்தாரோ அதை எப்படி நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையில அந்த சூழ்நிலைகளை முறியடித்து தொடர்ந்து ஊழியத்தை செய்ய விசுவாசத்தோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார். இன்றைக்கு ஆண்டவரை நீங்கள் முதல் முறையாய் சந்தித்த நாளில, ஏற்றுக்கொண்ட வேளையில ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். உங்களோட பர்சனலா பேசியிருப்பார். ஜெனரலா சொல்லியிருக்கிற ப்ராமிசஸ் இல்லாம உங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறார் என்பதை நல்ல தீர்க்கதரிசிகள் மூலமாக, வேத வார்த்தையின் மூலமாக, அல்லது கனவின் மூலமாக, சூழ்நிலைகளின் மூலமாக சில வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார். அதை வேத வார்த்தையின் அடிப்படையில உறுதியும் படுத்தி இருப்பார். Time and again you would have been reminded about the promise that God had given to you. அந்த ப்ராமிஸ் நிறைவேறாத பட்சத்தில் நாம் கடல் போன்ற கரை தெரியாத சூழ்நிலைகள்ல, புயலும் காற்றும் எதிர்த்து வருகிற சூழ்நிலைகள்ல, எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று பயப்படுகிற சூழ்நிலையில, ஃப்ரஸ்ட்ரேஷன்ல, விரக்தியில இருந்தாலும் வாக்குரைத்த தேவன் வாக்கு மாறாதவர். அவர் என் மூலமாக என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ அதை எப்படி செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை விசுவாசத்தோடு நாமும் பவுலை போல காத்திருக்க வேண்டிய காலகட்டத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து ஒரு நாளும் சோர்ந்து போகாதீர்கள். நம்முடைய வேலை எப்படி இருக்கும், நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், பிள்ளைகளுடைய படிப்பு, நம்முடைய வருமானம், வியாபாரம் எப்படி இருக்கும், சோர்ந்து போகாதீங்க. கரை தெரியாமல் தடுமாறுகிற சூழ்நிலைகள் இருந்தாலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சில பலவீனங்கள் நம்மை மேற்கொள்ளலாம், நம்மை கைதியாக நம்மை கீழ்ப்படுத்தி வைத்திருக்கலாம். எதிரான வல்லமைகள், சக்திகள், ஆவிகள், மனிதர்கள் நம்மை முறியடிக்க திட்டமிட்டு இருக்கலாம். ஆனால் வாக்குரைத்த தேவனுடைய வாக்கை நாம் அனுதினமும் விசுவாசித்து நம்பி எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்போம் என்றால் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து இதை முறியடித்து கரை சேர்ந்து கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற உன்னதமான திட்டத்தை, நோக்கத்தை நிறைவேற்றி பவுல் சொன்னது போல நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை ஓடி முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அக்காம்ப்ளிஷ்டு பர்சனாக, நிறைவேற்றி முடித்தவர்களாக ஆண்டவருடைய ராஜ்யத்துல பிரவேசிப்போமே. அல்லாமல் நாம் பார்க்கிற எதிரான சூழ்நிலைகள், கொள்ளை நோய்கள், ஆபத்துகள், பொருளாதார வீழ்ச்சி, இவை எல்லாவற்றிற்கும் மத்தியிலும், வனாந்தரமான அனுபவத்தின் மத்தியிலும் கர்த்தர் உங்களை பாதுகாக்க, போஷிக்க, தேவைகளை சந்திக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். அவரை விசுவாசியுங்கள். இந்த லாக்டவுன் பீரியட்ல
கர்த்தரை நம்புகிற பலருடைய வாழ்க்கையில நார்மல் டேஸ்ல நடக்கிற நன்மைகளை விட, ஆசீர்வாதங்களை விட நன்மையானதை பெற்றுக் கொண்டிருக்கிற சாட்சிகளை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட சாட்சியாய் கர்த்தர் உங்களையும் மாற்றுவார். சோர்ந்து போகாதிருங்கள், விட்டு கொடுக்காதிருங்கள், விரக்தி அடையாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு சொன்ன ப்ராமிசஸ், வாக்குத்தத்தத்தை எப்படி நிறைவேற்றுவார். இட் இஸ் a personal promise. It's a personal commitment. God is your personal savior. If he had promised you something, he is faithful enough to fulfill it, accomplish it. இந்த பவுல் இந்த எதிரான சூழ்நிலைகளை பார்த்து பயப்படார். சொல்றார், நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில இருந்தோம். அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. அவர்கள் எல்லாம் சேஃபா கரையை போய் சேர்ந்தார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், நாம் அனைவரும் சேஃபா கரைக்கு போய் சேருவோம். இந்த பூமியில வாழுகிற ஆசீர்வாதமான வாழ்க்கை மாத்திரமல்ல, அக்கறைக்கு நித்திய ஜீவனுக்கு போய் சேரவும் கர்த்தர் நம்மை வழிநடத்துவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். விட்டு கொடுக்க நாம் ஆயத்தமா இருந்தால் நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். என்ன ஜெபிக்க போகிறோம்? ஆண்டவரே, you have promised me something. You made me to believe your promise. Help me, Lord, to have the steadfast spirit. நிலைத்து நிற்க பலன் தாரும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலைகளும், எந்த மனிதர்களும், எந்த பற்றாக்குறைகளும், எதிரான வல்லமைகளும் நான் உம்மேல் வைத்த நம்பிக்கை விசுவாசத்தை அசைத்து விடாதபடிக்கு give me an unshakable faith. ஆண்டவரே, உம்மை என்னுடைய கோட்டையாய் வைத்திருக்கிறேன், என்னுடைய புகழிடமாக வைத்திருக்கிறேன். அசைக்க முடியாத நம்பிக்கையை தாங்க ஆண்டவரே. பலவீனத்தில் நம்முடைய பலன் பூர்ணமாய் விளங்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கிற வழியில நம்முடைய ஜெபத்தை கேட்டு மாத்திரமல்ல, அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியால், அவர் வாக்குரைத்தபடியால், வாக்குரைத்ததை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிற உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் நம்மை கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ அதை அப்படியே செய்வார். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போகக்கூடிய சூழ்நிலைகள்ல யாராவது இன்றைக்கு இருந்தால், ஆண்டவரே, நீர் எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ அதை செய்து முடிக்க வல்லவர் என்பதை உங்களுடைய வாயில நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம், விசுவாசிக்கிறோம். நீர் எங்களை வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறீர். யார் ஆர் ப்ரொவைடர். தேவைகளை சந்திப்பீர், தடைகளை தகர்த்து எறிவீர். பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நீர் எங்களை விலக்கி காப்பீர். எங்களை சுற்றி இருக்கிற அருமையான நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், அயலகத்தார் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் கிருபையை காண்பி, எல்லாருடைய பாதுகாப்பின் மறைவிலே வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எல்லாருடைய தேவைகளையும் சந்தி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வாழ்ந்திருக்க, செழித்திருக்க, உடைய நாமத்திற்கு மகிமையாய் பிழைத்திருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். வரப்போகிற நாட்கள் எங்களுக்கு மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரோம். என் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், துதிக்கிறோம், புகழுகிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பலவீனம், சுகவீனத்தில் இருக்கிறவர்களுடைய பலவீனத்தை தொட்டு சுகப்படுத்தும். தேவையில் உள்ளவர்களுடைய தேவைகளை அற்புதமாய் சந்தியும். தடைகளை எல்லாம் தகர்த்து போடும். நாமத்தை மயப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கைதியாக கப்பல் ஏறிய பவுல் புயலின் நடுவே கர்த்தரின் வார்த்தை வந்தவுடன் திடன் கொண்டார். மற்றவர்களையும் திடப்படுத்தினார். கேப்டன் போல செயல்பட்டு அத்தனை பேரையும் கரை சேர்க்கிறார். பிள்ளைகளே, இறை வார்த்தையை நம்புவோம், எதிர்த்து வரும் புயலை வெல்வோம். புயலின் நடுவிலே பக்தன் பவுல் வார்த்தை வந்ததால் திடன் கொண்டார்.